ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு சிம்பிளிஃபிகேஷனில் கிளாஸ் நம்பர் 7 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போன கிளாஸில் வந்து நம்ம பார் டைப் கொஷினை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த கிளாஸில். ஸோ இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. a ஈக்குவல் டு 0.312 அந்த 12 மேல பார் இருக்கு. b ஈக்குவல் டு 0.415 அண்ட் 15 மேல பார் இருக்கு. c ஈக்குவல் டு 0.309 9 மேல மட்டும் பார் இருக்கு. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a பிளஸ் b பிளஸ் c கண்டுபிடிக்கணும். இது ஒரு நார்மலான கொஸ்டின் தான். இந்த மூணு நம்பரையும் ஆட் பண்ணி ஆன்சர் போடணும். ஸோ நம்ம வழக்கம் போல பண்ணலாம். ஆல்ரெடி போன கிளாஸ்லேயே தெளிவாக சொல்லியாச்சு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. 0.312 இருக்கா, இதை நம்ம எப்படி எழுதிப்போம்? 312 மைனஸ் 3 டிவைடட் பை 990 எழுத சொல்லியிருக்கேன். ஓகேவா, அடுத்த பிளஸ். நெக்ஸ்ட் 0.415 வந்து நம்ம 415 மைனஸ் 4 டிவைடட் பை 990. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் 0.309 இருக்கு. 9 மேல மட்டும் தானே பார் இருக்கு. அதனால 309 மைனஸ் 30 டிவைடட் பை 900 எழுதுவோம். கிளியரா? ஸோ இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அப்படியே சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்க. இதை ஃபாஸ்டா பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது வந்து இங்க பாருங்க, இந்த ரெண்டு இடத்துலயுமே எனக்கு 990 தான் இருக்கு. ஸோ இங்க நான் சப்ராக்ட் பண்ணும்போது இப்போ இது ரெண்டை மட்டும் நான் வந்து எல்சிஎம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு மொத்தமா நான் இந்த இடத்துல 990 போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாருங்க, இதுல 312 இருக்கு. அதுல 3 மைனஸ் பண்ணோம்னா 309 கிடைக்கும். இங்க வந்து நமக்கு 411 கிடைக்கும். 309 பிளஸ் 411 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 720. இது ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். பிளஸ் இங்க நமக்கு என்ன இருக்கு? 309 மைனஸ் 30 இருக்கு. அப்போ இங்க நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து 279 டிவைடட் பை 900 கிடைக்கும். 279 டிவைடட் பை 900. ஓகே, நமக்கு ஆப்ஷன்லாம் பார்க்கும்போது ஃப்ராக்ஷனா தான் இருக்கு. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்றேன் பாருங்க. இந்த இடத்துல இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோவை தூக்கிடலாம். அடுத்தது நெக்ஸ்ட் இங்க நம்ம கேன்சல் பண்ணோம்னா 9 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா இங்க 11 9s, 8 9s are 72, 11 9s are 99. ஓகேவா? இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து இங்க நம்ம 9ஆல கேன்சல் பண்ணுவோம். அப்போ இங்க என்ன வரும்? 100 இருக்குமா? இங்க 3 7s are 3 9s are 27, 199, 31/100 இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம டைரக்டா 1100 எல்சிஎம் வச்சுக்கலாம். இங்க 11 இருக்கு, இங்க 100 இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? 800 பிளஸ் இங்க நீங்க 11ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 31 11ஆல மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 341. ஸோ ஃபைனலா டினாமினேட்டர்ல எனக்கு 1100 வரப்போகுது. மேல 800ஐயும் 341ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 1141 ஆன்சரா கிடைக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 1141/1100. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. கிளியரா? இதுல எந்த பிரச்சனையும் இல்லை, ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இதை ஒரு ரிவிஷன் மாதிரி வச்சுக்கோங்க. போன கிளாஸ்ல நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, அதோட கண்டினியூஷன் மாதிரி இதை வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி. இந்த கேள்வி பாருங்க. 22.4 பிளஸ் 11.567 மைனஸ் 33.59. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து நமக்கு நார்மலா சால்வ் பண்ண தெரியும். ஓகேவா? போன கொஸ்டின் பண்ணலாம், அதே பேட்டர்ல தான் இந்த கொஸ்டின் பண்ண போறோம். இப்போ நான் என்ன ஒரு விஷயம் சொல்ல போறேன்னா, ஒரு சின்ன ட்ரிக் நான் சொல்ல போறேன். இந்த 2019 சிஜிஎல் டயர் 2ல கேட்ட கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினுக்கு மட்டும் நான் சொல்லக்கூடிய ட்ரிக்கை வந்து நீங்க யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணாமே ஆன்சர் போடலாம். எதுக்காக இந்த ட்ரிக்கை நான் கொண்டு வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல ஒரு 3 நம்பர் கொடுத்து ஃபர்ஸ்ட் 2 நம்பர் ஆட் பண்ணி அதுல இருந்து 3வது நம்பரை மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பார்னு பார்க்கும்போது இங்க பாருங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு நம்பர் இருக்கு, அந்த ஒரு நம்பர் மேல பார் இருக்கு. செகண்ட் நம்பர்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கு, அதுல 2 நம்பர் மேல பார் இருக்கு, ஒரு நம்பர் மேல பார் இல்ல. அடுத்த பாருங்க, மைனஸ் போட்டு இந்த பக்கம் ஒரு நம்பர் இருக்கு, இதுல பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கு, ஒரு நம்பர் மேல பார் இருக்கு, ஒரு நம்பர் மேல பார் இல்லை. ஓகேவா? சோ இப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் அந்த பார் போட்டிருக்கிறது வந்து வித்தியாசமா இருக்கு. அட் த சேம் டைம் என்னோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் எல்லாத்துலயுமே பார் ஒரே மாதிரி போடல. இதுல எதை நான் ஒரே மாதிரி மீன் பண்றேன்னா, இப்போ எல்லா ஆப்ஷன்லயுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே மாதிரியான நம்பரை கொடுத்து அதுல வந்து போட்டிருக்கக்கூடிய அந்த பார் வந்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ நம்ம இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டினை பாருங்களேன். எனக்கு கொஸ்டின்ல மொத 2 நம்பருக்கு வந்து ஒரு பார் இருக்கு, அடுத்த 2 நம்பருக்கு 2 பார் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆனா ஆப்ஷன் பாருங்க எல்லாமே
77 பார், 86 பார், 82 பார். அதாவது ஆப்ஷன்ல நம்பர்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கே தவிர அந்த பார்க்கான பேட்டர்ன் மாறல. நான் பேட்டர்ன்ங்கிறது என்ன சொல்றேன்னு புரியுதா? இந்த பார் வந்து எல்லா ஆப்ஷன்லயுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கு. அந்த 2 நம்பர் மேலயுமே பார் இருக்கு. இப்படிதான் எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. சோ இதுல நான் இப்ப சொல்லக்கூடிய ட்ரிக் அப்ளை பண்ண முடியாது. நான் சொல்லக்கூடிய ட்ரிக்கை நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன இருக்கணும்னா, உங்களோட ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த பார்க்கான பேட்டர்ன் டிஃபரெண்டா இருக்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கு. 3 நம்பர் மேலயுமே பார் இருக்கு. செகண்ட் ஆப்ஷன்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கு. அந்த 2 நம்பர்ல ஒரு நம்பர்ல தான் பார் இருக்கு. தேர்ட் ஆப்ஷன்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருந்தாலும் 2 நம்பர் மேல பார் இருக்கு, ஒரு நம்பர் மேல பார் இல்ல. ஃபோர்த் ஆப்ஷன்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்தாலும் 2 நம்பர் மேலயும் பார் இருக்கு. புரியுதா? சோ இந்த 4 ஆப்ஷன்லயுமே அந்த பாரோட பேட்டர்ன்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி பாரோட பேட்டர்ன்ல டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். இப்போ இது நார்மலா சால்வ் பண்ண தெரியும். ஓகேங்களா? உங்களுக்கு நார்மலா சால்வ் பண்ண தெரியும். நம்ம ஃபிராக்ஷனா மாத்தி பண்றது. அது நீங்க நார்மலா சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த கொஸ்டினை லாஜிக்கா நீங்க எப்படி சால்வ் பண்ணீங்களோ அதை ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்ப நான் வந்து இந்த கொஸ்டின் எதுக்காக வச்சிருக்கேன்னா, நான் சொல்லக்கூடிய அந்த ட்ரிக்குக்கு மட்டும் இந்த கொஸ்டின் நான் சொல்லித்தரேன். இப்ப இந்த வந்து நம்ம இந்த கொஸ்டினை சால்வே பண்ணாம ஜஸ்ட் இந்த பாரோட பேட்டர்னை வச்சு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னவா இருக்குங்கிறத கெஸ் பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கு நம்ம எப்படி எழுத போறோம்னா, எனக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்க போகுது. ஓகேவா? அதை நான் எப்படி எழுத போறேன்னு பாருங்க. மேல என்னோட கொஸ்டின் இருக்கா? இந்த கொஸ்டின்ல எல்லா நம்பர்லயும் பார் இருக்கு. எல்லா நம்பர்லயும் பார் இருக்கு. நம்பர்ல ஒரு நம்பர் மேல பார் இருக்கு. ரெண்டாவது நம்பர்ல 2 நம்பர் மேல பார் இருக்கு. மூணாவது நம்பர்ல ஒரு நம்பர் மேல பார் இருக்கு. அப்போ இந்த ஒவ்வொரு நம்பரையும் எடுத்து பார்க்கும்போது எனக்கு எந்த நம்பர்ல மேக்சிமம் பார் இருக்குன்னு பார்க்கணும். எந்த நம்பர்ல மேக்சிமம் பாரு எந்த நம்பர்ல இருக்குன்னு பார்க்கணும். அந்த பார் எத்தனை நம்பருக்கு இருக்குன்னு பார்க்கணும். பாருங்க, மேக்சிமம் பாரு இந்த 2வது நம்பருக்கு தான் இருக்கு. அந்த 2வது நம்பர்ல அதிகபட்சம் எத்தனை நம்பருக்கு மேல பார் போட்டிருக்காங்க? 2 நம்பருக்கு மேல பார் போட்டிருக்காங்க. சரியா? அப்ப மேக்சிமம் பார் எனக்கு எவ்வளவு? 2. புரியுதா? மேக்சிமம் பார் வந்து எங்க போட்டிருக்காங்க? 2. 2 நம்பர் மேல இருக்கிறது தான் மேக்சிமம் பார். ஓகேவா? இப்ப அடுத்தது மேக்சிமம் நோ பார். எந்த இடத்துல எந்த கொஸ்டின், அதாவது எந்த நம்பர்ல வந்து நோ பார் அதிகமா இருக்குன்னு பாருங்க. இப்போ நம்பர்ல பாருங்க, நோ பார் 0. ரெண்டாவது நம்பர்ல நோ பார் 1. நோ பார்னா இங்க பாயிண்ட்டுக்கு ரைட் சைட்ல இருக்கிறதா பார்க்கணும். லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுக்கெல்லாம் பார்க்க கூடாது. ஓகேவா? சோ இங்க பாருங்க, இந்த இடத்துல பாயிண்ட்டுக்கு அடுத்த ரைட் சைட்ல இருக்கக்கூடிய நம்பர்ல பார் இல்லாம எந்த நம்பரும் இல்ல. சோ நோ பார் நம்பர் இங்க 0வா இருக்கு. இங்க நோ பார் நம்பர் 1. ஒரு நம்பருக்கு மேல பார் இல்ல. நோ பார் நம்பர் 1. இங்கே நோ பார் நம்பர் 1. ஒரு நம்பருக்கு மேலதான் பார் இல்ல. அப்ப இங்க மேக்சிமம் நோ பார் எவ்வளவு இருக்கு? 1 இருக்கு. நீங்க கால்குலேட் பண்ண வேண்டியது கொடுத்திருக்கிற கொஸ்டின்ல அதிகபட்ச பார் எவ்வளோ, குறைந்தபட்ச பார் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். சரி, அதிகபட்ச பார் எவ்வளோ, அதிகபட்ச நோ பார் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதிகபட்ச பார் வந்து 2, அதிகபட்ச நோ பார் வந்து 1. இப்ப என்னோட ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க 0 பாயிண்ட். அதாவது நான் பார்க்கு மட்டும் சொல்றேன். இங்க 0 பாயிண்ட் தான் வரணும்னு நான் சொல்லல. இந்த இடத்துல இங்க முன்னாடி என்ன நம்பர்னாலும் இருக்கட்டும். ஆனா எனக்கு பார் பேட்டர்ன் எப்படி ஃபாலோ ஆகும் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல மொத்தம் 2 1ன்னு இருக்கு. அப்ப 3 நம்பர் எழுதிக்கோங்க. எக்ஸ் ஒய் இசட்னு எழுதிக்கோங்க. உங்களுக்கு மேக்சிமம் பார் 2 இருந்தது. அப்ப கண்டிப்பா உங்களோட ஆன்சர்ல 2 நம்பர் மேல பார் இருக்கும். மேக்சிமம் நோ பார் 1 இருக்கு. அதே மாதிரி உங்களோட ஆன்சர்ல ஒரு நம்பர் மேல பார் இருக்காது. சோ இந்த பேட்டர்ன்ல என்ன ஆப்ஷன் இருக்கோ அதான் உங்களுக்கான ஆன்சர். அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் மேல பார் இருக்கக்கூடாது. அடுத்த 2 நம்பர் மேல பார் இருக்கணும். அப்படி என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் தான். சோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி 0.41. கிளியரா? சோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்னை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். இதுக்கு எந்த மாதிரி நம்ம ஃபிராக்ஷனையும் மாத்தி பண்ணல. ஓகேங்களா? நம்ம பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்றோம். இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்றதுக்கு என்னோட ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸ்க்குமே இந்த பார் பேட்டர்ன் டிஃபரெண்டா இருந்தா மட்டும்தான் இந்த ட்ரிக் அப்ளிகபிள் ஆகும். சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிக். சோ சம்டைம்ஸ் நமக்கு கொஸ்டின் இந்த இடத்துல கஷ்டமா கொடுத்தா கூட ஆப்ஷன்ல இந்த மாதிரி நமக்கு டிஃபரன்ஷியேட் பேட்டர்ன் கொடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகேவா? இது இன்னும் கூட தெளிவா புரியறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட எழுதுறேன் பாருங்களேன். இப்போ ஒருவேளை எனக்கு இப்படி கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. 0.73 இருக்கு. 3 மேல பார். ஓகேவா? 0.141 இருக்கு. இங்க 41 மேல பார். அடுத்தது 0.7321 இருக்கு. இங்க 321 மேல பார். ஓகேவா? அடுத்தது 0.1674 இருக்கு. இந்த இடத்துல வந்து எனக்கு 4 மேல பார். சரியா? இந்த மாதிரி இருக்கு எனக்கு. இந்த மாதிரி எனக்கு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. இப்ப அதை நான் சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். என்னோட ஆன்சருக்கு பார் என்ன பேட்டர்ன்ல இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்ப நான் எழுத போறேன். ஓகேவா? அதுக்கு நீங்க பாருங்க, எல்லா நம்பர்லயும் பார் இருக்கு. எல்லா நம்பர்லயும் பார் இருந்தாலும் மேக்சிமம் எத்தனை நம்பர் மேல பார் இருக்கு? இங்க 1, இங்க 2, இங்க 3. அப்போ மேக்சிமம் பார் அப்படிங்கிறப்போ எத்தனை நம்பர் மேல இருக்கு? 3 நம்பர் மேல இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, மேக்சிமம்
நோ பார். பார் இல்லாம மேக்ஸிமம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? இங்க ஒரு நம்பர் இருக்கு, இங்கே ஒரு நம்பர் இருக்கு, இங்கே ஒரு நம்பர் இருக்கு. ஆனா இங்க பார் இல்லாம எத்தனை நம்பர் இருக்கு? 3 நம்பர் இருக்கு. சோ நோ பார்ல வந்து மேக்ஸிமம் நோ பார் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அப்போ உங்களோட ஆன்சர் என்ன பேட்டர்ன்ல இருக்கணும்னா, ஓகேவா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடியது. முன்னாடி 0 தான் வரணும்னு நான் சொல்லல. முன்னாடி என்ன நம்பர் வந்தாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை இந்த பார் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு எப்படி இருக்கும்னா, டோட்டலா மேக்ஸிமம் பார் வச்சு 3 இருக்கணும், பார் இல்லாம 3 இருக்கணும். ஓகேவா? அப்ப இந்த பக்கம் இப்படி எழுதிக்கிறேன். ஏபிசி டிஇஎஃப் இந்த மாதிரி 6 நம்பர் வரும். இந்த 6 நம்பர்ல 3 நம்பர் மேல பார் போடுங்க, 3 நம்பர் மேல பார் இல்லாம போடுங்க. ஏன்னா உங்களுக்கு பார் மேக்ஸிமம் பார் 3 இருக்கு, மேக்ஸிமம் நோ பார் 3 இருக்கு. அப்ப பார் வச்சு 3 வரணும், பார் இல்லாம 3 வரணும். இங்க மேக்ஸிமம் பார் 2 இருக்கு, நோ பார் 1 இருந்ததுனால பார் வச்சு 2, பார் இல்லாம 1. ஸோ அப்ப இந்த பேட்டர்ன் மாதிரி நமக்கு இங்க இந்த பேட்டர்ன்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால இங்க நம்ம பேட்டர்னை ஃபாலோ பண்ணி ஆன்சர் போடுறோம். கிளியரா புரிஞ்சுதா? ஸோ நார்மலா இதை ஃப்ராக்ஷனை மாத்தி பண்றது நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க. இதுல ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இது அப்படியே நம்பர்ஸை மாத்திட்டு வழக்கம் போல நம்ம எல்சிஎம் எடுத்துட்டு இதெல்லாம் நம்ம போன கிளாஸ்லயே சொல்லி கொடுத்துருக்கோம் எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு. இந்த ட்ரிக்குக்காக தான் இந்த கொஸ்டின் நான் சொல்லித்தரேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். கீழே பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 0.57. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினும் 2020 சிஜிஎல் டயர் 2ல தான் கேட்டிருக்காங்க. ஆனா இந்த கொஸ்டின்ல நம்ம வந்து ஷார்ட்கட் அப்ளை பண்ண முடியுமா, நம்மளோட ட்ரிக் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆப்ஷன் பாருங்களேன். மொதல் ஆப்ஷன்ல 3 நம்பர் மேலேயும் பார் இருக்கு, ரெண்டாவது ஆப்ஷன்ல 2 நம்பர் மேல பார் இருக்கு, மூணாவது ஆப்ஷன்ல 3 நம்பர் மேலேயும் பார் இருக்கு, நாலாவது ஆப்ஷன்ல 2 நம்பர் மேல பார் இருக்கு. ஆனா நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ண முடியும்னா, இதுல ஏதோ 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியும். ஏன்னா ஏ ஆப்ஷனும் பி ஆப்ஷனும் ஒரே பேட்டர்ன்ல இருக்கு, சி ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் ஒரே பேட்டர்ன்ல இருக்கு. புரியுதா? இந்த இடத்துல ட்ரிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆகும். எப்படி எலிமினேட் ஆகும் பாருங்களேன். சிஜிஎல் டயர் 2 தானே. இப்ப இந்த இடத்துல எனக்கு மேக்ஸிமம் பார் எத்தனை நம்பர் மேல இருக்கு? மேக்ஸிமம் பார் எத்தனை நம்பர் மேல இருக்கு? 2 நம்பர் மேல இருக்கு. 5732. அப்ப மேக்ஸிமம் பார் வந்து இங்க எவ்வளோ? 2. மேக்ஸிமம் நோ பார் என்ன? 1. அப்படிதானே. மேக்ஸிமம் நோ பார் 1 இருக்கு, மேக்ஸிமம் பார் வந்து 2 இருக்கு. அப்போ 2 நம்பர் மேல பார் இருக்கணும், ஒரு நம்பர் மேல பார் இருக்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது எனக்கு எந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடும் அப்படின்னா, ஆப்ஷன் ஏயும் பியும் எலிமினேட் ஆயிடும். ஸோ கண்டிப்பா இந்த 2 ஆப்ஷன் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிதானே. ஏன்னா மேக்ஸிமம் 2 நம்பர் மேலதான் பார் இருக்கு. அப்ப எனக்கு ஆப்ஷன் ஆன்சர்லயே 2 நம்பர் மேலதான் பார் இருக்கணும். ஆனா 3 நம்பர் மேல பார் வச்ச மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஏயும் பியும் ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் எலிமினேட் பண்ணிட்டேன். ஓகேவா? அதே மாதிரி ஒரு நம்பர் மேல பார் இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்குன்னா சிலையும் டிலையும் மட்டும்தான் இருக்கு. அப்ப சியா டியான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. சரியா? அப்ப இந்த மாதிரி இடத்துல நீங்க ட்ரிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் தான் பண்ண முடியுமே தவிர, அதர்வைஸ் இது 2ல எது ஆன்சருங்கிறத நம்ம சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிச்சோம். கிளியரா புரியுதா? அதான் நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து ஆப்ஷன் எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா நீங்க சால்வ் பண்ணவே தேவையில்ல, டைரக்டா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சரா போட்டுக்கலாம். ஆனா ஒருவேளை ஆப்ஷன்ல 2 பேட்டர்ன் ஒரே மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி கரெக்டா செலக்ட் பண்ண முடியாது. இப்ப இந்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? புரிஞ்சதுல? சோ போன கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கு டிஃபரன்ஸ் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த கொஸ்டினும் உங்களுக்கு பிராக்டிஸ் தான். இதை சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது நார்மலான கொஸ்டின் தான், கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி போன கிளாஸ்ல எப்படி சால்வ் பண்ணுமோ அதே பேட்டர்லாம் சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் என்ன வருங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சியா டியா அப்படின்னு சொல்லிட்டு. கிளியரா? ஓகே, அடுத்த கேள்வி. இதுல பாருங்க 0.47 அங்க பார் இருக்கு. அடுத்தது 0.503, 03 மேல பார் இருக்கு, மைனஸ் 0.39 பார் இன்டூ 0.8 பார். ஓகே, இது 2019 சிஜிஎல் டயர் 2ல கேட்ட கொஸ்டின் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ ஆப்ஷன்ல 2 நம்பர் மேல பார் இருக்கு, டி ஆப்ஷன்ல 2 நம்பர் மேல பார் இருக்கு, பியும் சியும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, பியும் சியும் நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இங்க ஒரு விஷயத்த பார்க்கணும். இங்க நமக்கு என்ன இருக்கு பாருங்க, மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஃபுல்லா அடிஷன் ஃபுல்லா சப்ராக்ஷன் இருந்தா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த இடத்துல நம்ம இந்த மல்டிப்ளிகேஷனை போக வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த கொஸ்டினை நார்மலா சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? இதை நான் வந்து எப்படி பார்த்தாலும் தெரியுது, இதுல வந்து உங்களால ட்ரிக் யூஸ் பண்ணி எந்த ஆப்ஷன் சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியலங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. ஏன்னா உங்களுக்கு சி ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் சாரி ஏ ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. புரியுதா? ஏ ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் உங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. அப்ப ஏ இப்போ ஒருவேளை ஏயோ டியோ தான் ஆன்சர்னா ஏயா டியாங்கிறத கண்டுபிடிக்கிறது நீங்க சால்வ் பண்ணி தான் ஆகணும். அப்ப அந்த இடத்துல உட்காந்துட்டு நீங்க ட்ரிக் போட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால இந்த கொஸ்டின்ல வந்து டைரக்டா ட்ரிக் அப்ளை பண்ண முடியாது. மல்டிப்ளிகேஷன் இல்லாத டைம்ல ஃபுல்லா பிளஸ் ஃபுல்லா மைனஸ் இருக்கும் போது தான் உங்களோட ட்ரிக்கை நீங்க அப்ளை பண்ணணும், அதர்வைஸ் அப்ளை பண்ணக்கூடாது. தெளிவா புரிஞ்சுதா? ட்ரிக்கு வந்து எங்க யூஸ் ஆகும் நான் சொல்லிட்டேன். ஆப்ஷனை பொறுத்து தான் நான் சொல்லக்கூடிய ட்ரிக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அப்ப ஃபுல்லா பிளஸ் மைனஸ் மட்டும்தான் இருக்கணும். மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய மல்டிப்ளிகேஷனையோ டிவிஷனையோ போக வச்சுட்டு
அதை ஃபுல்லா பிளஸ் மைனஸ்க்கு மாத்தினதுக்கு அப்புறம் தான் நீங்க ட்ரிக் அப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 0.47 மேல பாரு இருக்கு. நம்ம எப்படி எழுதுவோம்? 47 minus 4 divided by 90. ஓகே, பிளஸ் அடுத்தது 503 minus 5 divided by 990 minus இங்க 0.39 இருக்குன்னா 39 minus 3 divided by 90 into இதை நம்ம எப்படி எழுதிப்போம்? 8/9 எழுதிப்போம். ஓகேவா? ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க. 47ல 4 போச்சுதுன்னா 43/90. இங்க 503ல 5 போச்சுதுன்னா 498/990. 39ல 3 போச்சுதுன்னா எவ்வளோ? 36 divided by 90 into இந்த இடத்துல 8/9 அப்படி எழுதிக்கலாம். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 9 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும்? 4 டைம்ஸ். 9 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4 டைம்ஸ். இப்போ இது எப்படி மாறிடுச்சுன்னா 43/90 plus 498/990 minus இங்க பாருங்க 4 8s are 32/19 வந்துடும். கிளியரா? இப்போ நம்ம டைரக்டா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இது ரெண்டுக்கும் எல்சிஎம் என்ன தான் இருக்கு? 90 தான் இருக்கு. அப்ப 90 எடுத்துட்டேன்னா இங்க 43 இருக்கு, இங்க -32 இருக்கு. 43ல 32 போச்சுதுன்னா எவ்வளோ? 11. பிளஸ் என்ன இருக்கும்? 498/990. இப்போ நீங்க வந்து 990 எல்சிஎம்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த இடத்துல 90 தான் இருக்கு. அப்ப 11ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப 11ஆல மேலே மல்டிப்ளை பண்ண இந்த இடம் என்னன்னு மாறிடும்? 121 plus 498 மாறிடும். கிளியரா? ஸோ இப்போ எனக்கு ரிசல்ட்ல இங்க 990 வருது. மேல 121 498 கூட்டினோம்னா 8 8 1 9 9 10 11க்கு 1 மிச்சம் 1 5 6. ஸோ ஆன்சர் வந்து 619 கிடைக்கும். ஓகேங்களா? 619/990. 619/919 கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ இதுதான் நமக்கான ஆன்சர். இப்போ ஆப்ஷன் போகணும். ஆப்ஷன்ல எது இது கூட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நமக்கு இங்க எப்படி இருக்கு? 919 இருக்கு. அப்ப எப்படி இருக்கணும்? கண்டிப்பா 2 நம்பர் மேல பார் இருக்கணும், ஒரு நம்பர் மேல பார் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த 990 வச்சு நான் சொல்றேன். அப்ப எதுல ஆன்சரா இருக்க போறது இல்ல? பியும் இருக்க போறது இல்ல, சியும் இருக்க போறது இல்ல, ஏயோ டியோ தான் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல அவங்களால நீங்க ட்ரிக் யூஸ் பண்ணி பண்ணாலும் உங்களுக்கு எப்படி வந்து நின்றோம்? 2 நம்பர் மேல பார் இருக்கணும், ஒரு நம்பர் மேல பார் இருக்கக்கூடாதுன்னு வந்து நின்றோம். அப்ப இதுவான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்ல நீங்க கண்டிப்பா இதை சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அப்ப 619 நமக்கு வரணும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் நம்ம எப்படி எழுதுவோம்? 615 minus 6/990 எழுதுவோமா? 615ல 6 போச்சுதுன்னா எவ்வளோ? 615ல 6 போச்சுன்னா 609 கிடைக்கும். நமக்கு என்ன வரணும்? 619 வரணும். அப்ப எதுவும் ஆன்சர் இல்லை, ஏயும் ஆன்சர் இல்லை, டிஏ செக் பண்ணுமா? தேவையில்ல. 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன். நீங்க டிஏ செக் பண்ணா என்ன, செக் பண்ணாட்டி என்ன? இருக்கிறது ஒரே ஒரு நம்பர் தான். இதுதான் நமக்கு ஆன்சரா இருக்க போகுது. இருந்தாலும் நான் செக் பண்ணி காட்டிடுறேன். 625 minus 6 divided by 990. 625ல 6 கழிச்சா எவ்வளவு வரும்? 619. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் டிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தெளிவா புரிஞ்சுதா? ஸோ இது எல்லாமே புரியணுங்கிறதுக்காக நான் பொறுமை. இது என்ன இவ்வளவு ஸ்டெப் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. நான் வந்து ஆஸ் யூஷுவல் நான் சொல்லி கொடுக்கறதோட உங்களுக்கான நோட்ஸும் சேர்த்து இதை தான் கொடுக்க போறேன். ஓகேங்களா? இப்ப நாளை பின்ன நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்து பார்க்கும்போது எப்படி நான் சால்வ் பண்ணங்கிறது புரியாது. டேரக்டா ஷார்ட்கட்ல போட்டிருந்தேன் அப்படின்னா, அதனாலதான் நான் தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுறேன். ஓகேவா? ஸோ நீங்க எக்ஸாம்ல போகும்போது இந்த மாதிரி எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்க கடகடன் ஸ்கிப் பண்ணிட்டு ஃபாஸ்டா பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நான் எடுத்த உடனே எந்த ஸ்டெப்புக்கு வந்துடுவேன்? இங்க வந்துருவேன். இதெல்லாம் நான் எழுதணும் அவசியமே இல்லை. டேரக்டா இந்த ஸ்டெப் எழுதி இங்க கேன்சல் பண்ணிட்டு வேகமா நான் பண்ணிடுவேன். ஓகேவா? ஆனா இது ஒரு நோட்ஸா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பொறுமையா எழுதுறேன். அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் மேல பாருங்க, 0.56 மைனஸ் 0.723 பிளஸ் 0.3 into 0.7. இது சிஜிஎல் டயர் 2 தான். ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு நான் ப்ராக்டிஸா கொடுக்குறேன். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க. இதுக்கான ஆன்சர் வேணாலும் நான் கொடுத்துறேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஓகே, ஆன்சர் இல்லை. ஓகேங்களா? இதை நான் சால்வ் பண்ணல. ஓகே, இதோட ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட்ல கொடுங்க. நிறைய பேர் சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு இன்னும் நல்ல மோட்டிவேஷனா இருக்கும். இன்னும் கூட இது மாதிரி நிறைய கிளாஸஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ நான் கிளாஸ்ல கொடுக்கக்கூடிய ப்ராக்டிஸ் கொஸ்டின் எல்லாமே ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்ப நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு, எந்த இடத்துல பிரச்சனை இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை உடனே நம்மளால ரெக்டிஃபை பண்ண முடியும். அடுத்த கேள்வி இங்க பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சிஜிஎல் டயர் 2 2020ல கேட்ட கொஸ்டின். இது நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி இருக்கு. ஆனா எல்லாமே பார் வச்சிருக்கு. ஃபுல்லா மல்டிப்ளிகேஷன் இருக்கு. கவனமா இருக்கணும். பிளஸ் கிடையாது, எல்லாமே என்னது? மல்டிப்ளிகேஷன். அப்ப இந்த கொஸ்டினை கொஞ்சம் கவனமா தான் டீல் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன இருக்கு?
2.4 பார்னு இருக்கு. இது நம்ம எப்படி எழுதுவோம்? 24 minus 2 divided by 9. ஓகேவா? இன்டூ இது 0.6 பார்னு எப்படி எழுதிக்கலாம்? 6/9 எழுதிக்கலாம். இன்டூ 3 இருக்கு. இன்டூ 0.16 அந்த 6க்கு மேல மட்டும்தான் பார் இருக்கு. அப்போ 16 minus 1 divided by 90. ஓகேவா? ஸோ இதுதான் இருக்கக்கூடியது. அடுத்த இன்டூ போட்டு அடுத்த டேர்ம் கொடுத்துருக்காங்க. அடுத்த டேர்ம் எப்படி இருக்கு பாருங்க. அடுத்த டேர்ம்ல இன்னொரு பிராக்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த பிராக்கெட்டுக்குள்ள 0.27 27/99 இன்டூ இதுக்குள்ள ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி 0.83 இருக்கு. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 83 minus 8/90. இந்த இடத்துல டிவிஷன் இருக்கு. 0.16 அப்போ 16 minus 1 divided by 90. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதியாச்சு. இது பாக்குறதுக்கு தான் எடுத்து எழுதுறது கஷ்டமா இருக்கும். ஆனா கடகடன்னு சால்வ் பண்ணிடலாம். ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை பாருங்க. இப்போ இந்த 24 மைனஸ் 2 அப்ப 24ல 2 போச்சுன்னா எவ்வளோ? 22/9 இருக்கும். இன்ட்டு 6/9 இன்ட்டு 3 இன்ட்டு 15/90. சரியா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்ல இருக்கக்கூடிய. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? 3 டேபிள் இங்கே கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ், இங்கே 3ஆல கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ், அடுத்து வேற இங்கே கேன்சல் பண்ணா 15ஆல இங்கே கேன்சல் பண்ணோம்னா எத்தனை டைம்ஸ் வரும்? 6 டைம்ஸ் வருமா? அடுத்து நெக்ஸ்ட் இந்த 2ஆல இங்கே நான் கேன்சல் பண்ணனா 3 டைம்ஸ் வரும். ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேல கேன்சலேஷன் என்னால பண்ண முடியாது. ஓகேவா? என்ன இருக்கு? மேல ஒரு 29 இருக்கு, கீழே ஒரு 9 3 இருக்கு. ஸோ 9 3s are 27 வரும். இவ்வளவுதான். இதை தாண்டி இங்க மேல எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ அடுத்தது இன்டூ. இப்போ இங்கே நேரம் வந்துருங்க. இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் இந்த 27/99 இருக்கா, இதை வேணா கேன்சல் பண்ணு. 9 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது என்ன வரும்? 3/11 வரும். ஓகேவா? அப்ப அடுத்தது இங்க ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு 3/11 இன்டூ, இப்போ இதுக்குள்ள இருக்கிறத மட்டும் பாருங்களேன். இதுக்குள்ள மட்டும் என்ன இருக்கு? 83 minus 8 இருக்கு. 83ல 8 போச்சுதுன்னா எவ்வளவு? 75/90. இங்க நமக்கு டிவிஷன் இருந்ததுன்னா அதை மல்டிபிளிகேஷனா மாத்திட்டு அதை ஃபாலோ பண்ணி என்ன வருதோ அதை ரெசிப்ரோக்கலா மாத்தணும். அப்ப இங்க 15/90 இருக்கு. 15/90. அப்ப நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம்? 90/15 எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இங்க சிம்பிளிஃபை பண்ணுவோம் பாருங்க. 90க்கு 90 கேன்சல் ஆயிடும். 15ஆல கேன்சல் பண்ணும்போது இங்க எத்தனை? 5 டைம்ஸ். ஸோ கிளியரா? இப்போ நமக்கு ஃபைனலா பார்க்கும்போது பாருங்க, இங்க எனக்கு மேல என்ன இருந்தது? ஒரு 22 மட்டும் இருந்தது. கீழே 9 3s are ஒரு 27 மட்டும் இருந்தது. இன்டூ இது ஃபுல்லா மல்டிபிளிகேஷன் தான். நம்ம ஃபுல்லா ஒரே தான் எழுதிடலாம். அடுத்த பாருங்க, இங்க ஒரு 3/11 இருக்கு. இன்டூ இங்க என்ன இருக்கு? வெறும் 5 இருக்கு. ஓகே, இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 11 டேபிள் இங்க கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ், 3 டேபிள் இங்க கேன்சல் பண்ணா 9 டைம்ஸ். இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா 5 2s are 10. ஓகேவா? ஸோ 10/9 இருக்கு. நம்மளோட ஃபைனல் ரிசல்ட் என்ன? 10/9. இதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ எனக்கு என்னோட ஆப்ஷன்ல எதுக்கு 10/9 வருது அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பா இங்க வரப்போறது இல்லை. இங்க என்ன 999 வரும். ஏன்னா 3 நம்பர் மேல பார் இருக்கு. அப்ப என்னோட ஆப்ஷன் கண்டிப்பா /999 வரும். ஸோ இப்போ இது ஆன்சரா இருக்க போறது இல்லை. இங்க /99 வரும். இங்க எனக்கு ஆன்சர் இருக்க போறது இல்லை. இங்க 3 6 இருக்கிறதுனால டினாமினேட்டர்ல 99 தான் வரப்போகுது. ஸோ இதுவும் ஆன்சரா இருக்க போறது இல்லை. ஆனா இங்க பாருங்க என்ன இருக்க போகுது? 1.1 பார்னு இருக்கா? ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வரலாம்? டினாமினேட்டர்ல 9 வரலாம். சரியா? ஸோ டினாமினேட்டர்ல 9 வரலாம்னா இந்த இடத்துல நான் சால்வ் பண்ணி பார்த்தேன். எனக்கு என்ன வரும் பாருங்க. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 11 minus 1/9. ரிசல்ட் என்ன? 10/9. ஸோ அப்போ எனக்கான ஆன்சர் என்னதான்? ஆப்ஷன் சி தான். மற்ற எல்லா ஆப்ஷன்ல எதுக்காக எலிமினேட் பண்ணான்னு தெரியுதா? இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 814/999 எழுதுவோம். அப்ப இது வரப்போறது இல்லை. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 11/99 எழுதுவோம். இதுவும் வரப்போறது இல்லை. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 136 - 1. அப்ப 135/99 எழுதுவோம். இதுவும் வரப்போறது இல்லை. ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும் போது நமக்கு 10/9 கிடைக்குது. ஸோ எனக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 10/9ங்கிறது ஒரு கிளியர் கட்டா தெரியுது. புரிஞ்சுதா? அடுத்த கேள்வி இதுல பாருங்க. 324.786 - 10.193. இது நார்மலான கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பிராக்டிஸ். இதை சால்வ் பண்ணி பாருங்க. இதுக்கான ஆன்சர் வேணா நான் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோ. சரியா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி கிடைக்கும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. இதை சால்வ் பண்ணிட்டு இது கொஞ்சம் நமக்கு லென்த்தியா தான் இருக்கும் கால்குலேஷன் எல்லாமே. இருந்தாலும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆன்சர் கரெக்டா வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி.
ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ல இருந்து இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா பார் வந்து பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கு. அதாவது இந்த ஹோல் நம்பர் பார்ட்ல இருக்கு. இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் எல்லாத்துலயுமே பாயிண்ட் வந்து ரைட் சைடுல டெசிமல் பார்ட் மேல இருந்தது. அதுக்கு என்ன பண்ணணும், அதோட அர்த்தம் என்னங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். ஒருவேளை பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இந்த ஹோல் நம்பர் பார்ட்ல இருந்ததுன்னா அதுக்கான மீனிங் என்னங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கும். ஓகேவா? சோ நான் சொல்லித்தரேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கு பாருங்க, 2 பார் 0.75 இருக்கா? 2க்கு மேல பார் இருக்கு, அதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சு 75 இருக்கு. இதை எப்படி எழுதணுங்கிறது தெரிஞ்சுன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். பாயிண்ட் வச்சுட்டு என்ன பண்ணிருக்காங்க, 75 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பரை நீங்க எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த 2க்கு மேல பார் இருக்கா, ஸோ அதனால இதை நீங்க வந்து -2ன்னு எழுதிக்கோங்க. -2 பிளஸ் 0.75 இந்த மாதிரி பிரிச்சு எழுதணும். ரெண்டு விஷயம் நீங்க பண்ணணும். இந்த ஹோல் நம்பர் மேல பார் இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டு இதை -2ன்னு எழுதிட்டு பிளஸ் 0.75. ஓகேங்களா? இது இந்த ஹோல் நம்பர் பார்ட் தனியா டெசிமல் பார்ட் தனியா பிரிச்சுதான் எழுதணும். அப்படியே வெறுமன எப்படி எழுதக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இதை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இப்படி எழுதி வச்சீங்கன்னா தப்பு. -2.75 எழுதுடா அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பு. அப்படி எழுதக்கூடாது. சரியா? எப்படி எழுதணும்? -2 பிளஸ் 0.75 எழுதணும். ஓகேவா? அதே மாதிரி அடுத்த நம்பர் என்ன இருக்கு, 3.78 இருக்கா? அந்த 3க்கு மேல பார் இருக்கா? அப்ப இதை எப்படி எழுதுவீங்க, -3 பிளஸ் 0.78 எழுதணும். ஸோ இந்த மாதிரி எழுதணும். நடுவில் பிளஸ் போட்டு அதை பிரிக்க மறந்துடக்கூடாது. எதுக்காக நான் சொல்றேன்னா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இது நீங்க வெறுமன -2.75 இப்படி எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 நெகட்டிவா இருக்குன்னு அர்த்தம், இந்த 0.75 நெகட்டிவா இருக்குன்னு அர்த்தம். ஆனா இந்த மாதிரி பிரிச்சு எழுதுனீங்கன்னா இந்த 2 மட்டும் தான் நெகட்டிவா இருக்கு, இந்த 0.75 என்னவா தான் இருக்கு, பாசிட்டிவா இருக்குன்னு அர்த்தம். கிளியரா புரியுதா? ஸோ 2க்கு மேல பார் வந்ததுன்னா அதுக்கு தான் அர்த்தம். அப்ப நீங்க சும்மா இந்த பார் போடுறதுக்கு முன்னாடி சும்மா மைனஸ் போட்டு விட்டுருக்கலாமே. இந்த பார் வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா அந்த ஹோல் நம்பர் பார்ட் மட்டும் தான் நெகட்டிவா இருக்கு, டெசிமல் பார்ட் பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கறத மீன் பண்ணுது. கிளியரா புரிஞ்சுதா? ஸோ நம்ம வந்து கொடுத்துருக்கிற கொஸ்டினை பிரேக் பண்ண என்ன வரும் பாருங்க, -2 பிளஸ் 0.75, அடுத்த -3 பிளஸ் 0.78. ஓகே, அடுத்தது பாருங்க, இந்த ஹோல் நம்பர் பார்ட் -2 -3 என்ன வந்துடும், -5 வந்துருமா? அடுத்தது இந்த டெசிமல் பார்ட், இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 0.75 0.78 ஆட் பண்ணீங்கன்னா 1.53 கிடைக்கும். இப்போ இதுக்கப்புறம் கவனமா இருக்கணும். என்ன பண்ண போறேன்னா இங்க பாருங்க, இந்த -5 இருக்கு, இந்த 1.53 என்ன பண்ணலாம், 1 பிளஸ் 0.53 பிரிச்சுக்கலாமா? 1 பிளஸ் 0.53 பிரிச்சுக்கலாம். எப்படி எழுதிருக்கேன்னு பாருங்க, -5 இங்க எனக்கு 1.53 கிடைச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க எனக்கு கிடைச்ச டெசிமல் பார்ட்ல ஹோல் நம்பரும் வந்துருச்சு, டெசிமலும் வந்துருச்சு. அப்ப இது 1 தனியா 0.53 தனியா பிரிச்சிருக்கு. இப்போ -5 1 இந்த ரெண்டு ஹோல் நம்பர் பார்ட்டை தனியா டீல் பண்ணோம்னா எனக்கு என்ன வரும், -4 பிளஸ் 0.53 கிடைக்குமா? இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 4 பார் 53 எழுதலாம். ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஹோல் நம்பர் பார்ட்ல பார் வரும்போது எப்பவுமே நீங்க பண்ண வேண்டியது ஹோல் நம்பர் பார்ட் தனியா பண்ணணும், டெசிமல் பார்ட் தனியா பண்ணணும். ரெண்டையும் கம்பைன் பண்ணி வச்சிடக்கூடாது. கிளியரா புரிஞ்சுதா உங்களுக்கு? -5 பிளஸ் 1.53 கிடைச்சது. அதை வந்து 1 தனியா 0.53 தனியா பிரிச்சுட்டு அந்த 1ஐயும் அந்த -5ஐயும் மட்டும் சேர்த்து -4ன்னு எழுதிட்டு அந்த 0.53 அப்படியே இருந்தது. இதை வச்சு நம்ம ஆன்சரா எழுதியாச்சு. கிளியரா புரிஞ்சதுல? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு கொஸ்டின் கூட தரேன். இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு 3.47 எடுத்துக்கோம். ஓகேவா? அப்ப 3க்கு மேல என்ன இருக்கு, பார் இருக்கு. ஓகேவா? அடுத்த பிளஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல 4.71 வச்சுக்கலாம். இந்த இடத்துல நமக்கு வந்து 4 மேல, ஆமா 4 மேல பார் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம ஆட் பண்ணணும். இதை நம்ம எப்படி ஆட் பண்றதுன்னு பார்ப்போமா? இப்போ நம்ம எப்படி எழுதுவோம் இதை, -3 பிளஸ் 0.47 எழுதுவோமா? இதை வந்து -4. ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு பிளஸ் இருந்தாலும் -4ன்னு எடுத்துப்போம். -4 பிளஸ் 0.71 இந்த இடத்த கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். பிளஸ் இந்த இடத்துல நமக்கு -4 இருக்கு. -4ங்கிறதுனால நான் பிராக்கெட் குள்ள போடுறேன். இந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், -3 -4 என்ன போட்டுக்கலாம், -7 போட்டுக்கலாம். பிளஸ் இங்க நமக்கு என்ன இருக்கு, 0.47 0.71 ஆட் பண்ண என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இங்க நம்ம ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 7 பிளஸ் 1 8. ஓகேவா? அடுத்து 7 பிளஸ் 4 11க்கு இங்க 1 போட்டுக்கலாம், பாயிண்ட் வச்சு இங்க 1.18ன்னு வரும். இப்போ அடுத்த ஸ்டெப்ல -7 பிளஸ் 1 பிளஸ் 0.18ன்னு போடணும். இப்போ -7 பிளஸ் 1ங்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், -6 பிளஸ் 0.18 கிடைக்குமா? இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 6 பார்
0.19 எழுதிக்கலாம். ஸோ இப்படிதான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாடல் இது. ஓகேவா? ஸோ அதனால தெளிவா பார்த்துக்கோங்க. இதுல ஒரு கொஸ்டின் தான் நான் வச்சிருக்கிறேன். இந்த ஒரு கொஸ்டினை நீங்க தெளிவா பார்த்தாலே போதும். உங்களுக்கு ஹோல் நம்பர் பார்ட் மேல அந்த பார் இருந்ததுன்னா அந்த கொஸ்டின் இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். ஹோல் நம்பர் தனியா, டெசிமல் நம்பர் தனியா பிரிச்சு அதை நீங்க சால்வ் பண்ணணும். கிளியரா? ஓகே, அடுத்த கேள்வி போலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான மாடல் தான். 0.AB B மேல பார் இருக்கு பிளஸ் 0.BA A மேல பார் இருக்கு ஈக்குவல் டு 5/9. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் A பிளஸ் B. அப்ப இந்த ஏக்கு என்ன வரும், பிக்கு என்ன வருங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சரியா? ஏக்கு பிக்கு என்ன வேல்யூ வருங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் நமக்கு நம்பர் சிஸ்டம் மாதிரி இதை நம்ம சால்வ் பண்ணாதான் இந்த கொஸ்டினை வந்து ப்ராப்பரா நம்ம பண்ண முடியும். எப்படி பண்றதுன்னு பாருங்க. இப்ப நார்மலா இங்க ஏபின்னு இருக்கா, இதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஏபிங்கிறது ஏதோ ஒரு நம்பர், அப்படிதானே? இதை நீங்க நார்மலா எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா ஏபி மைனஸ் ஏ டிவைடட் பை 19 எழுதுவேன். கரெக்டா? அது மாதிரி 0.BA பார் இருக்குன்னா இந்த இடத்துல BA மைனஸ் பி டிவைடட் பை 90 ஈக்குவல் டு என்ன இருக்கு? 5/9 இருக்கு. புரியுதா? ஸோ நார்மலா எப்படி நம்ம பார் போட்ட ஃபிராக்ஷனா மாத்துவோமோ அது மாதிரி பண்ணியிருக்கேன். இங்க ஏபிங்கிறது ஒரு 2 டிஜிட் நம்பர், பிஏங்கிறது ஒரு 2 டிஜிட் நம்பர். சரியா? இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரியணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஏதாவது ஒரு 2 டிஜிட் நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ 24ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த 24ங்கிற நம்பரை நான் எப்படி உடைச்சு எழுதுறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 4ங்கிறது என்னது? யூனிட் டிஜிட். இந்த 2ங்கிறது என்னது? 10th டிஜிட். அப்ப 24 நம்ம எப்படி எழுதலாம்? 20 பிளஸ் 4ன்னு பிரிச்சுக்கலாமா? 20 பிளஸ் 4. அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதணும்னா, நமக்கு 10th டிஜிட்ல என்ன இருக்கு? 2ங்கிற டிஜிட் இருக்கு. அப்ப இந்த 2வை 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். பிளஸ் 4ங்கிறது எதுல இருக்கு? யூனிட் டிஜிட்ல இருக்கு. இப்போ 4ஐ வந்து 1ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்படித்தான் எழுதணும். 2 இன்ட்டு 10 எவ்வளோ? 20. 4 இன்ட்டு 1 எவ்வளோ? 4. 20 பிளஸ் 4 எவ்வளோ? 24. ஸோ இது மாதிரி எல்லா 2 டிஜிட் நம்பருமே எழுதலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 35. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 10th டிஜிட்ல 3 இருக்கா? ஸோ 3 இன்ட்டு 10 பிளஸ் 5 இன்ட்டு 1. இப்போ நம்ம 2 டிஜிட் நம்பர் எழுதுற மாதிரி 3 டிஜிட் நம்பரை கூட எழுதலாம். பாருங்க, 273ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2ங்கிறது என்ன பிளேஸ்ல இருக்கு? 100th பிளேஸ்ல இருக்கு. அப்போ 2 இன்ட்டு 100 பிளஸ் 7 வந்து 10th பிளேஸ்ல இருக்கு. ஸோ 7 இன்ட்டு 10. அடுத்த 3 வந்து யூனிட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ அதனால 3 இன்ட்டு 1. இந்த மாதிரி 3 டிஜிட் நம்பர், 4 டிஜிட் நம்பர், எத்தனை டிஜிட் நம்பர்னாலும் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் எடுத்து எழுத முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உடைச்சு தனியா எழுத முடியும். அதே மாதிரிதான் இங்கே நான் பண்ண போறேன். இங்க ஏபிங்கிறது ஒரு 2 டிஜிட் நம்பர். ஆனா ஏங்கிறது 10th பிளேஸ்ல இருக்கு, பிங்கிறது எதுல இருக்கு? யூனிட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ அது மாதிரி நான் அதை உடைச்சு எழுதும் போது என்ன எழுதுவேன்? ஏங்கிறது 10th பிளேஸ்ல இருக்கிறதுனால ஏ இன்ட்டு 10 பிளஸ் பி இன்ட்டு 1. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு? மைனஸ் ஏ இருக்கு. ஓகே, டிவைடட் பை 90 இருக்கு. ஸோ சேம் அதே மாதிரி பாருங்க, இந்த இடத்துல பிஏ இருக்கா? ஸோ பிஏங்கிறது 2 டிஜிட் நம்பர். அப்ப 10th டிஜிட்ல பி இருக்கு, யூனிட் டிஜிட்ல ஏ இருக்கு. இப்போ பி இன்ட்டு 10 மைனஸ் ஏ இன்ட்டு 1. இங்க மைனஸ் பி டிவைடட் பை 90 ஈக்குவல் டு 5/9. கிளியரா? இப்போ நான் மேல சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, இங்க எனக்கு என்ன வரும்? 10a பிளஸ் பின்னு இருக்கும். 10a பிளஸ் பின்னு இருக்கும். இங்க ஒரு மைனஸ் ஏ இருக்கு. அப்ப இங்க 10a இருக்கு, இங்க மைனஸ் ஏ இருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 9a எழுதிக்கலாமா? 9a பிளஸ் பி. 10a பிளஸ் பி மைனஸ் ஏன்னு இருக்கு. அப்ப 10aல இந்த ஏ மைனஸ் பண்ணா எனக்கு என்ன ஆயிடும்? 9a மாறிடும். இந்த பிளஸ் பி மட்டும் அப்படியே இருக்கு. டிவைடட் பை 90 பிளஸ். அதே மாதிரி இங்க பாருங்க, 10b, சரி இந்த இடத்துல பிளஸ் வரும். 10b பிளஸ் ஏன்னு இருக்கு. ஓகேவா? ஆமா, 10b பிளஸ் ஏன்னு இருக்கு. ஸோ 10b பிளஸ் ஏ, இங்க வந்து என்ன இருக்கு? மைனஸ் பி இருக்கு. அப்ப 10bல ஒரு பி போச்சுதுன்னா எவ்வளோ? 9b பிளஸ் ஏ டிவைடட் பை 90 ஈக்குவல் டு 5/9. இப்போ அடுத்த ஸ்டெப்ல 90 இருக்கா? அப்ப நம்ம எல்சிஎம் என்ன எடுத்துக்கலாம்? 19 எடுத்துக்கலாம். இப்போ இங்க 9a இருக்கு, இங்க ஒரு ஏ இருக்கு. ஃபுல்லா ஆட் பண்ணும்போது 9a பிளஸ் ஏ என்ன ஆயிடும்? 10aன்னு மாறிடும். இங்க 9b பிளஸ் பி என்ன மாறிடும்? 10bன்னு மாறிடும். ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு? 5/9 வந்துருச்சு. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா, 10 காமனா வெளியே எடுத்துலாமா? 10 காமனா வெளியே எடுத்தா 10 டைம்ஸ் ஆஃப் a பிளஸ் பி டிவைடட் பை 90 ஈக்குவல் டு 5/9. இந்த 10க்கு இந்த 0 கேன்சல் ஆயிடும். இப்போ எனக்கு என்ன வந்துருச்சுன்னா இப்படி இருக்கு, a பிளஸ் பி. அதே மாதிரி இந்த 9க்கு 9 கேன்சல் ஆயிடும். கரெக்டா? ஸோ ஒன் செகண்ட், இந்த இடத்துல 9க்கு 9 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலா எனக்கு என்ன வந்துருச்சு? a பிளஸ் பியோட வேல்யூ கிடைச்சிருச்சு. எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா a பிளஸ் பி ஈக்குவல் டு என்னன்னு வந்துருச்சு? 5. இதுதான் நமக்கு தேவையும் கூட.
ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 5. கிளியரா? ஸோ இந்த மாதிரி உடச்செழுத்து தெரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் நார்மலா லாஜிக் படி இந்த கொஸ்டினை சால்வ் பண்றது. ஓகேவா? இந்த கொஸ்டின் நம்ம லாஜிக் படி இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஆனா இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் இருக்கு. சரி, அந்த ஷார்ட் ட்ரிக் என்னங்கிறத நான் சொல்லித்தரேன். தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் ட்ரிக்கு சொல்ல போறேன். இது நார்மலா எப்படி சால்வ் பண்ணுங்கிறத பார்த்தாச்சு. ட்ரிக் படி என்ன வரப்போகுது அப்படின்னா, இந்த பேட்டர்ன்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஏபின்னு இருக்கணும், ஃபர்ஸ்ட் பிக்கு மேல பார் இருக்கணும், அடுத்து அதுவே இன்டர்சேஞ்ச் ஆகி பிஏன்னு இருக்கணும், ஏ மேல பார் இருக்கணும். இந்த பேட்டர்ன்ல கொடுத்துட்டு எனக்கு ரைட் சைடு இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுக்குறாங்கன்னா, எனக்கு இந்த கொஸ்டின்ல ஏ பிளஸ் பின்னு சொல்லி கேட்கும்போது டினாமினேட்டர் என்ன இருக்குன்னு பாருங்க. டினாமினேட்டர் 9 இருந்ததுன்னா மேல நியூமரேட்டர்ல என்ன இருக்கோ அதான் என்னோட ஆன்சர். புரியுதா? பாயிண்ட்டை தெளிவாக கவனிச்சுக்கணும். கொஸ்டின் இதே பேட்டர்ன்ல இருக்கணும், இப்படியே தான் இருக்கணும். கொஸ்டின்ல எந்த சேஞ்சும் இருக்கக்கூடாது. அதாவது 0 பாயிண்ட் இங்க ஏபிக்கு பதிலாக எக்ஸ் ஒய் கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? ஏபிக்கு பதிலாக இங்க எக்ஸ் ஒய் ஒய் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கலாம். என்னோட ஆன்சர் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா? அது நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு இங்க 2 நம்பர் தெரியாத 2 நம்பர் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் மேல பார் இருக்கு, ஒரு நம்பர் மேல பார் இல்ல. அடுத்தது அதே 2 நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணி அந்த ஒரு நம்பர் மேல பார், இன்னொரு நம்பர் பார் இல்லாம வச்சிருக்காங்க, ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஏக்கும் பிக்கும் டோட்டல் என்னங்கிறத கொஸ்டினா கேட்கறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு இங்க கொடுத்தாங்கல்ல இந்த 5/9, அதுல டினாமினேட்டர்ல 9 இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். 9 இல்லைன்னா அங்க 9 வர வைக்கணும். புரியுதா? இங்க 9 தான் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. இப்போ டினாமினேட்டர்ல 9 இருந்ததுன்னா நியூமரேட்டர்ல என்ன இருக்கோ அதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் நான் எழுதுறேன் பாருங்க. இப்போ நான் ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல எழுதுறேன், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு இதே கேள்விதான் இப்படி இருக்கு. சரியா? இஃப் 0 பாயிண்ட் எக்ஸ் ஒய்னு வச்சுக்கோங்க, ஒய் மேல பார் இருக்கு, பிளஸ் 0 பாயிண்ட் ஒய் எக்ஸ் மேல பார் இருக்கு, ஈக்குவல் டு எனக்கு என்ன இருக்குன்னா ஒரு 5/3 இருக்கு. சரியா? இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா 5/3 அப்படின்னு இருக்கு. ஓகே, 5/3 அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் எக்ஸ் பிளஸ் ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ எனக்கு தேவை. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாருங்க. ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம் இந்த கொஸ்டினை. ஓகே, இப்போ நான் சொன்ன பேட்டர்ன்லயே இருக்கு. இங்க ஏபிக்கு பதிலாக எக்ஸ் ஒய் இருக்கு, அவ்வளவுதானே தவிர இங்க எக்ஸ் ஒய் இருக்கா, ஒய் எக்ஸ் மாறி இருக்கா, இங்க ஒய் மேல பார் இருக்கு, இங்க எக்ஸ் மேல பார் இருக்கா, ஈக்குவல் டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா, எனக்கு என்ன கேட்கறாங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் கேட்கறாங்களா. அப்ப நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் இங்க டினாமினேட்டர்ல 9 இருக்குதான்னு பார்க்க சொன்னேன். இங்க டினாமினேட்டர்ல 9 இல்ல, என்ன இருக்கு, 3 இருக்கு. அப்போ இந்த 3 9ஆ மாறணும்னா என்ன பண்ணும், இந்த இடத்த 3 ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப டினாமினேட்டர் 3 ஆல மல்டிப்ளை பண்ணா பேலன்ஸ் பண்ண நியூமரேட்டர் 3 ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப இது எப்படி மாறிடுச்சோம், இது நீங்க இப்படி பண்ணும்போது இந்த இடம் எனக்கு எப்படி வந்துருச்சு, 15/9 வந்துருச்சு. அப்ப டினாமினேட்டர்ல 9 இருக்கும்போது மேல என்ன இருக்குன்னு பார்க்கணும், 15 இருக்கா. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ என்னவா தான் இருக்கும், 15ஆ தான் இருக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 15. இதுதான் நமக்கான ட்ரிக். தெளிவா புரியுதா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின், ஈஸியா சால்வ் பண்ணியாச்சு, கஷ்டமே கிடையாது. நான் சொன்ன ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியா பண்ண முடியும். டினாமினேட்டர்ல 9 இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இதே பேட்டர்ல கொஸ்டின் இருந்ததுன்னா இப்படி நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே பாருங்க. 0 பாயிண்ட் எக்ஸ் ஒய் பார் ஈக்குவல் டு 7/11 இருக்கு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் என்னன்னு கேட்கறாங்க. இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. 0 பாயிண்ட் எக்ஸ் ஒய் பார் எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ஒய் டிவைடட் பை 9 எழுதிக்கலாமா, ஈக்குவல் டு என்ன இருக்கு, 7/11 இருக்கு. இந்த இடத்துல எக்ஸ் ஒய்ங்கிறது என்னன்னா ஒரு 2 டிஜிட் நம்பர் தான். எக்ஸுக்கு ஒரு டிஜிட், ஒய்க்கு ஒரு டிஜிட். ஓகேவா? அந்த எக்ஸ் ஒய்ங்கிற அந்த 2 டிஜிட் நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது. இதை நம்ம வந்து ஃபிராக்ஷனா மாற்றும்போது இப்படி தான் எழுதுவோம். அப்போ நமக்கு இங்க 11ஆல கேன்சல் பண்ணும்போது 9. அப்போ ஃபைனலா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன இருக்கும், 63. அப்போ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 63னா எக்ஸ் இன்டு ஒய் ஈக்குவல் டு 63 கிடையாது. தெளிவா நான் சொல்றேன், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இங்க எக்ஸ் ஒய் நான் எழுதியிருக்கிறது எக்ஸ் ஒரு நம்பர் ஒய் ஒரு நம்பர்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுத கிடையாது. ஓகேங்களா? இங்க எக்ஸ் ஒய்ங்கிறது ஒரு 2 டிஜிட் நம்பர். எக்ஸுங்கிறது ஒரு டிஜிட், ஒய்ங்கிறது ஒரு டிஜிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 45ன்னு எழுதுறேன்னா இதை நீங்க வந்து எக்ஸ் ஒய் பேட்டர்ன்ல வைக்கும் போது எக்ஸுக்கு 4, ஒய்க்கு 5. இது 45ங்கிற ஒரே நம்பர் தானே தவிர நீங்க எக்ஸ் ஒய் அப்ப எக்ஸுக்கு 4 ஒய்க்கு 5னா 4 × 5 20ஆன்னு சொல்லி கேட்கக்கூடாது. புரியுதா? இங்க எக்ஸ் ஒய்ங்கிறது 2 நம்பர் கிடையாது, ஒரே நம்பர் 2 டிஜிட்ஸ் இருக்கு. சரியா? அப்ப நமக்கு எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 63னா இந்த 2 டிஜிட் நம்பர் தான் 63னா அப்ப எக்ஸோட மதிப்பு 6, ஒய்யோட மதிப்பு என்ன, 3. எக்ஸுங்கிற இந்த இடத்துல 6 இருக்கு, ஒய்ங்கிற இடத்துல 3 இருக்கு. அப்ப நமக்கு தேவை என்ன கேட்கறாங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப நமக்கு என்னது 6 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் என்னங்கிறது ஆன்சர். அப்போ அப்ப 6 6 36 பிளஸ் 9 எவ்வளவு ஆன்சர், அப்போ 45. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 45.
புரியுதா? இது மாதிரி குழப்பம் வரும் நிறைய பேருக்கு. இது எக்ஸ் ஒய் தானே, அப்ப எக்ஸ் இன்டூ ஒய் தானே 63 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு நம்ம 9 7 எடுக்கலாமா, 9 7 சார் 63 சொல்லி கேட்கக்கூடாது. எக்ஸ் ஒய் 63னா எக்ஸ் ஒய்ங்கிறது ஒரே எண். இது ஒரு 2 டிஜிட் நம்பர். அந்த 2 டிஜிட் நம்பர்ல 10th பிளேஸ்ல இருக்கக்கூடிய டிஜிட்டை எக்ஸ்னும் யூனிட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய டிஜிட்டை ஒய்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸுங்கிற பிளேஸ்ல 6ங்கிற டிஜிட் வரப்போகுது, ஒய்ங்கிற பிளேஸ்ல 3ங்கிற டிஜிட் வரப்போகுது. இப்போ என்ன கேட்குறாங்க, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னா தனித்தனியாக பிரிச்சு நீங்க ஆன்சரா கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நீங்க 6 போட்டுக்கலாம். ஒய் இருக்கக்கூடிய இடத்துல 3 இருக்கிறதுனால நம்ம 3 போட்டிருக்கோம். சால்வ் பண்ணும்போது ஆன்சர் 45 கிடைக்குது. கிளியரா? ஸோ இதோட நமக்கு அந்த பார் டைப் கொஸ்டினோட எல்லா கான்செப்டையும் முடிச்சாச்சு. ஸோ ஃபுல்லா சால்வ் பண்ணி பாருங்க. 2 கிளாஸ்ல எடுத்துருக்கோம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ், டிஃப்ரெண்ட் ட்ரிக் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. கொடுத்துருக்க ப்ராக்டிஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நம்மளோட டெலகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கான டவுட்டை நான் கிளியர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ மற்றபடி வேற ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்தாலும் நீங்க சொல்லலாம். அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். மற்றபடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட ஜிஎஸ் ப்ரோ ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல நம்மளோட கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ அதை நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கிளாஸ்ல இதே சிம்பிளிஃபிகேஷன்ல இன்னும் வேற சில கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.